நம்முடைய கோயில் பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோயில் பாவநாசநாதர் உலகம்மை. ஆக்சுவலாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நவ கைலாயம் நவ திருப்பதின்னு உண்டு. நம்மளுடைய சேனலில் இந்த நவ கைலாயம் குறித்த 9 ஈஸ்வரனுடைய கோயில்களும் அதே போல் பெருமாள் நவ திருப்பதி குறித்தும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு நவ கைலாயத்தில் முதல் கோயில் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அது பாவநாசம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவநாசநாதர் உலகம்மை. நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரெங்கன் நகர் வாழ, சிடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, வனவாழ மாவனே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. ஆக்சுவலாக இந்த கோயில் கிட்டத்தட்ட 1500 அடி உயரம் உள்ள ஒரு மலை, பொதிகை மலை. அந்த பொதிகை மலையிலிருந்து உருவாகக்கூடிய அகஸ்தியரால் உருவாக்கப்பட்ட அந்த தாமிரபரணி தண்ணி, பொருணைன்னு அழைக்கக்கூடிய அந்த நதி தெற்கு நோக்கி பாய்ந்து சமவெளியில முதல்ல தொடக்கூடிய கோயில், அந்த நிலப்பரப்பு தான் இந்த பாவநாசம். நவகைலாயத்துடைய சிறப்பு, அது குறித்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். ஆக்சுவலா அகஸ்தியர் இந்த பொருணை நதியை அகஸ்தியர் மலைன்னு அழைக்கப்படுகின்ற மேலிருந்து உருவாக்கி சமவெளிக்கு நம்ம தமிழ் மக்களுக்காக உருவாக்கி தரார். அவரை அகஸ்திய மலைக்கு சிவபெருமான் அனுப்புறதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, வடக்குல கைலாயத்துல எல்லா ரிஷிகளும் ஒன்று சேர்ந்து அவருடைய கல்யாணத்தை பார்க்கறதுக்காக அனைவரும் ஒன்று சேர்கிறார்கள். இவர் தெற்கு நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக சிவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு இந்த பொதிகை மலைக்கு பயணம் பண்ணி இங்க வர்றார். அகஸ்தியர் தான் சொல்ல ஏற்று அவர் தனியாக இங்கு பயணம் செய்தார் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக சிவபெருமான் தன்னுடைய கல்யாண கோலத்துல அகஸ்தியருக்கு தனியாக காட்சி கொடுக்கிறார். அந்த இடம்தான் இந்த பொதிகை மலை. அதனுடைய தனி சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த பாவநாசம் முதல் நவ கைலாயத்துல தனி சிறப்பு பெற்ற ஒரு கோயில். அகஸ்திய முனிவருடைய சிஷ்யனான ரோமச முனிவருக்கு ஒரு சித்த ஆசை. சிவபெருமானுடைய லிங்கங்கள் அனைத்து லிங்கங்களையும் வழிபட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணில் அடங்காத ஒரு ஆசைக்காக அவர் அகஸ்தியர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். எந்த நேரத்திலும் நான் சிவபெருமானுடைய வழிபாடை மேற்கொள்ள வேண்டும், அதற்காக ஒரு நவ கைலாயங்கள் அப்படின்ற ஒரு கோயில்களை கட்டி வழிபாடு செய்வதற்காக எனக்கு ஒரு நல்ல ஒரு வழிமுறையை செய்து கொடுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர் ஒரு 9 தாமரை மலர்களை எடுத்து இந்த பொருணை நதி, அதாவது தாமிரபரணின்னு அழைக்கப்படுகின்ற இந்த நதியில நீங்க விடுங்க. அது எங்க போய் நிற்கிறதோ அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பூக்கு தனி லிங்கம் அமைத்து வழிபாடு செய்கிறது ஒரு தனி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த கட்டளைக்கு ஏற்ப தன்னுடைய குருநாதர் அகஸ்தியருடைய கட்டளைக்கு ஏற்ப ரோமச முனிவர் அதை செய்து ஒவ்வொரு தாமரை மலரும் இந்த தாமிரபரணியில விட்டும் பொழுது அது போய் தங்கியிருந்த இடத்தில் ஒவ்வொரு இடத்திலும் லிங்கங்கள் தோன்றி அங்கேயே அவர் வழிபாடு செய்ததாக ஐதீகம். அந்த வழியில முதலிடத்துல பாவநாசம். இங்கதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவநாசநாதர் உலகம்மை 2 பேருமே கிழக்கு நோக்கி காட்சி கொடுப்பார்கள். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு சொல்லணும்னா, ஏற்கனவே அகஸ்திய முனிவருக்கு சிவபெருமானும் பார்வதி அம்மையும் கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஒரு இடம். எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும், அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும், நம்முடைய ஜென்மங்கள் எத்தனை ஜென்மங்கள் நம்ம எடுத்து பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த கோயிலுக்கு போய் நம்ம வழிபாடு, ஈஸ்வரனுடைய வழிபாடு அப்படின்னு நம்ம செய்கிறோம் அப்படின்னா பரிபூர்ணமாக விலகுவதாக ஐதீகம். அது எப்படி அப்படின்னா, இந்த கோயில்ல தான் தேவேந்திரன், இந்திரன் அழைக்கப்படுகின்ற சுக்கிர பகவான், அவருக்கு இங்கதான் பாவ விமோசனம் கிடைத்தது. அதாவது பிரம்மஹத்தி தோஷம், தன்னுடைய குருவான ரிஷியை
குருஸ்தானத்திலிருந்து விலக்கி விட்டு மற்றொருவரை குருவாக வைத்து நிந்தனை பண்ணி அவரையும் சில காலகட்டங்களில் எதிர்த்து போராடி அவரையும் கொலை அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணதால அவருக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும். அந்த தேவேந்திரன் பல இடங்களுக்கு சென்று அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை கழிப்பதற்காக வேண்டும் பொழுது குரு பகவானே அவருக்கு தோன்றி பாவநாசம் இருக்கின்ற இந்த மலைக்கு சென்று அங்க அகஸ்தியரை வழிபட்டு சிவபெருமானை வழிபட்டு உங்களுடைய தோஷத்தை நீக்குமாறு சொல்லும் பொழுது அதே வகையில் அவர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து தன்னுடைய தோஷத்தை நீக்குகிறார் சிவனுடைய வழிபாடு மேற்கொண்டதால. அதுலேயும் வந்து இந்த கோயிலுக்கு நம்ம செல்லும் பொழுது முதல்ல கிழக்கில் பாய்கின்ற சமவெளியில் பாய்கின்ற நம்ம பொருணை நதி, அதாவது தாமிரபரணின்னு அழைக்கப்படுகின்ற பொருணை நதியில் நீராடி விட்டு சிவனை வழிபடுறது அப்படின்றது தனி ஒரு 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 தலையான ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அமையும். இந்த கோயிலில் நடராஜர் உண்டு. அதே போல் நடராஜர், பார்வதி, முருகன் சோமாஸ்கந்தர் வடிவத்தில் இந்த கோயிலில் நமக்கு காட்சி கொடுப்பார்கள். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பாளும், அதாவது உலகம்மையும், ஈஸ்வரனும் பாவநாசநாதரும் கிழக்கு நோக்கி காட்சி கொடுப்பார்கள். அம்பாள் ஈஸ்வரனுக்கு அருகாமையிலேயே வடமேற்கிலே கிழக்கு நோக்கி காட்சி கொடுப்பார். இது வந்து ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு விஷயம். எந்த ஒரு ஈஸ்வரன் கோயிலையும் காண கிடைக்காத ஒரு தனி அமைப்பு. இந்த வகையில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனும் அம்பாளையும் நாம் வழிபடும் பொழுது நம்முடைய தேவைகள், அதாவது அது கல்யாண தேவையாக இருக்கலாம், குழந்தை பிறப்பாக இருக்கலாம், இல்லை நமக்கு வேலை உத்தியோக ரீதியாக நமக்கு தேவைகள் இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் பரிபூர்ணமாக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கோயிலுடைய அமைப்பு. அதுலேயும் இங்கே தேவேந்திரனுக்கு தன்னுடைய சாப விமோசனம் கிடைத்ததால நம் சாதாரண மனிதர்கள் இந்த கலியுகத்தில் எப்பேற்பட்ட தவறுகள் செய்திருந்தாலும் இங்கு சென்று ஒரு முறை அந்த தாமிரபரணி தண்ணீரில் நீராடி விட்டு ஈஸ்வரனை வழிபடும்போது பரிபூர்ணமாக அனைத்து பாவங்களும் நீங்குவதாக ஐதீகங்களும் பெரியவர்களும் கூற்றும் உண்டு. ஆகையால் இந்த கோயிலுக்கு சென்று நவ கைலாயத்தில் முதலிடம் தாமிரபரணி தண்ணி, அந்த தண்ணீர் சமவெளி, முதல் சமவெளியாக தொடுகின்ற இந்த பாவநாச பூமியை நம்ம தொட்டு வேண்டி வணங்கி வரும்பொழுது நிச்சயமாக சகல பாவங்களும் நீக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய ஏற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது பெரியவர்களுடைய வார்த்தை. அவ்வாறாக நம்ம வாழும்பொழுது நம்முடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அப்படின்றது ஒரு உண்மை. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜிய திருவிலே சனம், நாள் பிச்சோக்கள் எங்கள் சனம் சனம் சனம்.